கல்வ சலீமுடைய அடையாளங்களில் ஒன்று பிரபலத்தை விரும்பவே கூடாது. பிரபலத்தை விரும்பக்கூடாது. எப்பவுமே நம்ம எந்த அளவுக்கு மறைஞ்சி அடையாளம் தெரியாத நபரா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. அடையாளம் தெரியாத ஆளா இருந்துட்டு போறது நல்லது. நம்மளை யாரும் பாராட்டுறதை விரும்பவே கூடாது. அடுத்தவர்கள் பாராட்டுறது ரொம்ப ஆபத்து அது, இல்லைங்களா? ஒரு சில நேரங்களில் இறந்து போயிட்டா பாராட்டுறாங்க, தாசியத்து சபைகள் வைக்கிறாங்க, இரங்கல் கூட்டங்கள், அதில் அவரை பற்றிலாம் பாராட்டுறாங்களா இல்லையா? ஆனால் ஹதீஸில் பார்க்குறோம், இப்படிலாம் ஒரு மையத்தை பாராட்டுனா சில நேரங்களில் அவர் தகுதியானவராக இருந்தால் தப்பிச்சார், இல்லைன்னா மலக்குகள் மக்கள் அவரை பாராட்டுறதை வச்சு அவரை தண்டிப்பாங்க. என்னப்பா உன்னை பற்றி இப்படி சொல்கிறாங்க, நீ அப்படியா இருந்த, நீ அப்படியா இருந்த என்று சொல்லியே அவர் அடிப்பாங்கன்னு வருது. அப்படி ஒரு சஹாபி அவருக்கு வாழ்க்கையிலே நடந்துச்சு. மரண நேரத்தில் கொஞ்சம் மயக்கமுற்றாரு, வாழ்க்கையிலே அவருக்கு அந்த மாதிரி நடந்துச்சு. அதனால அவர் சொல்லிட்டே போயிட்டார், நான் இறந்தா யாரும் என்ன பாராட்டாதீங்க. அதனால அடுத்தவர்களுடைய பாராட்டுக்களை விளம்பரத்தை விரும்பக்கூடாது. இன்றைய உலகம் விளம்பர உலகமாக போச்சு. எல்லாவற்றையும் என்ன செய்யறது, பதிவு போடுறது, தன்னுடைய உருவத்தை போடுறது, வீடியோ போடுறது, நல்ல விஷயங்களை போடுறதே நம்ம வேணான்னு சொல்கிறோம். நம்ம சமுதாயத்து பெண்கள் என்னடான்னு சொன்னால் அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளையும் வீடியோக்களாக பதிவிட்டு அதில் பாராட்டுக்களை பெறதை விரும்புகிறாங்க. அதனுடைய தீங்கு தனி, அதை பற்றி நாம் பேசினா தனி தலைப்பாக பேசணும். ஆக இந்த சொல்ல வந்தது கல்ப சலீமுடைய அடையாளம், விளம்பரத்தை விரும்பக்கூடாது.